Hi, welcome to Kriti's Micro Learning with me, Kritika. இது childhood and growing up பேப்பரில் யூனிட் 7 அண்டர்ஸ்டாண்டிங் adolescence. இதில் வந்து நம்ம அடலசன்ட் பற்றின கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, ப்ராப்ளம்ஸ் என்ன, அண்ட் ஒரு டீச்சராக, ஒரு கைடாக, இல்லை ஒரு எல்டராக வந்துட்டு ஒரு பேரண்ட்டாக அவங்களுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் யூனிட் 2ல் அடலசன்ட்டோட டெவலப்மெண்ட் பார்த்தோம். 5 ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் என்ன, ஃபிசிக்கல் 5 டைமென்ஷன்ஸ், ஃபிசிக்கல், காக்னேட்டிவ், எமோஷனல், சோஷியல், மாரல் இதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷன் நம்ம இந்த யூனிட் 7 பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். அவங்களுக்கு அந்தந்த டெவலப்மெண்ட், அந்தந்த டைமென்ஷன்ஸ் இருந்ததுனால தான் இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட், இப்படி ஒரு ப்ராப்ளம்ஸ் அதை வந்து எக்ஸிபிட் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம வந்து ஒரு டீச்சராகவோ ஒரு பேரண்ட்டாகவோ எப்படி நம்மளுடைய கைடன்ஸை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யூனிட் வந்து இப்போ நம்ம எடுத்திருக்கோம். அண்டர்ஸ்டாண்டிங் அடலசன்ட் அப்படின்னா என்ன, அடலசன்ட்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, it's a period last from the age of 13 with the onset of puberty and last till the beginning of adulthood, that is 19 or 20. This is the period where it follows the childhood following the adolescent before the maturity period. அதாவது சைல்ட்ஹுட்க்கும் அடல்ட்டுக்கும் நடுவில் அந்த டிரான்சிஷன் பீரியட், சைல்ட்ஹுட் டு அடல்ட், சைல்டு டு அடல்ட்டில் இருக்கிற அந்த டிரான்சிஷன் பீரியடை தான் வந்துட்டு நம்ம அடலசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து 13ல், இந்த டீனில் ஸ்டார்ட் ஆகி 19 அதாவது 13 to 19 தான் வந்து இதோடைய பீரியட். ஸோ இது ஆன்செட் ஆஃப் பியூபர்ட்டி, ஒரு மெச்சுரேஷன், அதாவது பியூபர்ட்டியில் ஸ்டார்ட் ஆகிட்டு அது வந்து சொமாட்டிக் க்ரோத், நம்மளுடைய பாடி செல்ஸ்லாம் கம்ப்ளீட் க்ரோத் எப்போ அட்டைன் ஆகுதோ அப்போ வந்துட்டு அந்த அடல்ட்ஹுட் வந்து அவங்களுக்கு டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடலசன்ஸ் இஸ் ஃப்ரம் தி லாட்டின் வேர்ட் adolescere which means to grow. அந்த லாட்டினில் அடோலசேர் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்துட்டு டு க்ரோ அப்படிங்கிறது மீனிங்கு. அதுலேருந்து தான் வந்துட்டு அடலசன்ஸ் அப்படின்னு வந்தது. அடலசன்ஸ் அப்படின்னா தே ஆர் இன் த க்ரோயிங் பீரியட், டிரான்சிஷன் பீரியட், அதை தான் வந்துட்டு அப்படி மீன் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் நான் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், இன்ட்ரெஸ்ட், ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு புல்லட் பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கேன். அதனோட கண்டென்ட்டை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து அதை எக்ஸாமுக்கு ப்ரெசென்ட் பண்ணாலும், இல்லை நீங்கள் ஒரு கிளாஸாக ப்ரெசென்ட் பண்ணால் கூட அதை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இன்னும் நிறைய ஐடியாஸ் வந்து அதை இன்புட் நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த அடலசன்ட் பீரியடுங்கிறது நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம க்ராஸ் பண்ணி வர ஒரு பீரியட். நம்ம கண்ணு முன்னாடி இப்போ பார்த்துட்ருப்போம், இல்லை நீங்களே ஒரு அடலசன்ட் பீரியடில் இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க இருக்கலாம். ஸோ இது நம்ம டெய்லி லைஃப்பில் இன்னும் நிறைய நமக்கு வந்துட்டு தெரியும். அதையும் நீங்கள் இன்க்ராப்ரேட் பண்ணி இதில் வந்து எழுதிக்கலாம். அதுக்காக தான் இதில் இன்டெப்த்தாக கொடுக்காம புல்லட் பாயிண்ட்ஸ் கொடுத்து அது எக்ஸ்ப்ளனேஷன் மாத்திரம் நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் அடலசன்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபிசிக்கல் சேஞ்சஸ், ரேப்பிட் ப்ரெப்ளெக்ஸிங் ஃபிசிக்கல் சேஞ்சஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த பீரியடில் க்ரோத் வந்துட்டு, ஃபிசிக்கல் க்ரோத் வந்து ரொம்ப ரேப்பிடாக இருக்கும். இன்ஃபான்ஸில் ரேப்பிடாக இருக்கும், அப்புறம் ஏர்லி சைல்ட்ஹுட்டில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும், அப்புறம் ஸ்டேபிள் ஆகும், திருப்பியும் அடலசன்ஸில் ரேப்பிடாக இருக்கும்னு பார்த்துருக்கோம். இந்த ரேப்பிட் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் வந்து இவங்க ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் இன்டர்னல் ஆர்கன்ஸ் அண்ட் ஆல்சோ எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ், அப்புறம் உங்கள் செக்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு ரேப்பிட் டெவலப்மெண்ட் இருக்கிறனால இவங்க வந்து இந்த பீரியடில் கொஞ்சம் அதை கன்சர்ன்டாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து நெக்ஸ்ட்டு செல்ஃப் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நிறைய ரேப்பிடாக நடக்கிறதுனால அவங்க ரொம்ப செல்ஃப் கான்ஷியஸாக அவங்க ஃபிசிக்கு மேலே ஒரு கன்சர்ன்டாக அவங்க இருக்கிறாங்க. Adolescents are highly anxious about the physical changes that takes place in them and try to present themselves most attractive in all possible ways. அதாவது அவங்க எந்தெந்த வகையில் நம்மளை அட்ராக்டிவாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த வகையில் வந்துட்டு அவங்களோட ஃபிசிக்கலை வந்துட்டு அட்ராக்டிவாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு பப்ளிக் பிளேஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆப்போசிட் செக்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்க மேலேயே அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் வந்து ரொம்பவே டெவலப் ஆகுது இந்த பர்டிகுலர் ஸ்டேஜில். அண்ட் கார்விங் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் கிரேவிங் அப்படின்னா, த அடலசன்ட் இஸ் ஆன் த பவுண்ட்ரி லைன் ஆஃப் டிமார்க்கேட்டிங் சைல்ட்ஹுட். அதாவது சைல்ட்ஹுட்லேருந்து அடல்ட்ஹுட்டுக்கு வரக்கூடிய அந்த பவுண்ட்ரி லைன் தான் நம்ம வந்துட்டு இந்த அடலசன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பீரியடில் என்ன ஆகுது அப்படின்னா, he wishes to have an economic self-independence and autonomy in his functioning. எல்லா விதத்துலேயும் வந்துட்டு அவங்க செல்ஃப் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு டெசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு விஷயத்த சொல்கிறதா இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணும், இவங்களை வந்துட்டு இவங்களை நம்பி நம்ம கொடுக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நீ வந்து இன்னும் குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்கள சில இடங்களை புல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஐ கேன் டூ, ஐ வில் டூ அப்படிங்கிற மாதிரியான அந்த இண்டிபெண்டன்ஸை வேணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதுதான் வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் கிரேவிங். நெக்ஸ்ட்டு பியர் குரூப் ரிலேஷன்ஷிப். இந்த பியர் குரூப் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் இந்த அடலசன்ட் பீரியடில் ப்ளே பண்ணுது. ஸோ இந்த பர்டிகுலர் பீரியடில் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ரொம்பவே நல்லதாக ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு சூப்பர் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா தென் அவங்க லைஃப்பை பற்றி நம்ம கவலையே பட தேவையில்லை. அந்த மாதிரி இந்த பியர் குரூப் வந்து ஒரு ப்ராமினன்ட் ரோல் வந்து ப்ரிடாமினன்ட் ரோல் வந்து இந்த இந்த பர்டிகுலர் பீரியடில் ப்ளே பண்ணுது. இந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா கெட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தேர் பேரண்ட்ஸ். அடலசன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த 13 டீனில் இருக்கிற குழந்தைங்க, ஹி கெட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹிஸ் பேரண்ட்ஸ் எல்டர்ஸ் அண்ட் ஸ்பெண்ட்ஸ் மச் ஆஃப் ஹிஸ் டைம் வித் த மெம்பர்ஸ் ஆஃப் த பியர் குரூப். அந்த பியர் குரூப் கூடவே தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே ஈக்குவாலிட்டி இருக்குது, அவங்களுக்கு அங்கே ரெக்கக்னேஷன் கிடைக்குது, அவங்களுடைய கருத்துக்களுக்கு வேல்யூ இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து அதை தான் வந்து நோக்கி போவாங்க. அதே மாதிரி அந்த பியர் குரூப்பில் இருக்கிறவங்க சொல்கிறது தான் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நார்ம்ஸாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. கரெக்டாக இருந்தால் கூட எல்டர்ஸோ பேரண்ட்ஸோ சொல்கிறத எடுத்துக்க மாட்டாங்க. பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் தேல் அக்செப்ட் வாட் எவர் த பியர் குரூப் சேஸ். அதுதான் அதனால என்ன ஆகும், தெர் இஸ் அன் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் அது அந்த அந்த பியர் குரூப் கூடயும் நமக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் வந்துட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகும், மாறும். இந்த டைமில் அவங்க பியர் குரூப் சரியாக அமையலை அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டாக அவங்கள வந்து லைஃப்பில் வேறு பக்கம் டைவெர்ட் பண்ணி விட்டுரும். அதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த டைமில் இதை நம்ம ஒரு பேரண்ட்டாக நம்ம வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். நெக்ஸ்ட் ஐடியலிசம் வெர்சஸ் ரியலிசம். ஐடியலிசம் அப்படின்னா ஒரு லட்சியவாதம், அந்த மாதிரி. ரியலிசம் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தம். லட்சியவாதத்துக்கும் யதார்த்தத்துக்குமான ஒரு வேறுபாடு தெரியாத ஒரு ஒரு பீரியட் அவங்க அந்த டைமில் இருப்பாங்க. எ டிப்பிக்கல் ஃபீச்சர் ஆஃப் அடலசன்ஸ் லைஸ் இன் தேர் இன்ட்ரெஸ்ட் இன் ஐடியல்ஸ் பட் இன் சர்ச் ஆஃப் ஐடியலிசம் தே கோ அவே ஃப்ரம் த ரியலிசம். இந்த லட்சியவாதத்தை நோக்கி போகிறதுனால அவங்க ப்ராக்டிக்கல் லைஃப்லேருந்து கொஞ்சம் டைவெர்ட் ஆகி விலகி போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரியலிசம்லேருந்து கொஞ்சம் விலகி போகிறாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னு அப்படின்னா அந்த பிரித்து உணர தெரியாத ஒரு வயது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத, மெச்சூரிட்டி இல்லாமல், லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெச்சூரிட்டி மேக்ஸ் தம் சம்வாட் அன்ரியலிஸ்டிக். கொஞ்சம் அவங்கள வந்து ப்ராக்டிக்கல் மோட்லேருந்து மாற்றி அன்ரியலிஸ்டிக்காக மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆஸ்பைரிங் லீடர்ஷிப். ஆஸ்பைரிங் லீடர்ஷிப் அப்படிங்கிறது அந்த டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப், அதாவது நான் வந்து என்னை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அதே மாதிரி நிறைய லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்துட்டு அவங்க நேச்சராகவே இன்பில்ட் பண்ணி டெவலப் பண்ணிப்பாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆர்கனைஸ் பண்ணுறது, ஒரு டிவி கேம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது, எக்ஸ்கர்ஷன், டிபேட்ஸு, காம்படிஷன்ஸ் இதெல்லாம் பண்ணுறது, இந்த மாதிரி கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக வந்துட்டு அவங்க பண்ணுவாங்க. அது வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி அக்வயர் பண்ணுறதுக்கான ஒரு கேரக்டரையும் அவங்க பொசஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கேரியர் சாய்ஸ், அதாவது வொகேஷ்னல் எந்த குரூப்பை சூஸ் பண்ணணும், அது ஸ்கூல் டு காலேஜாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு அவங்களுடைய ஃப்யூச்சரை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கைடன்ஸ், ப்ராப்பர் கைடன்ஸ் கண்டிப்பாக வேணும். இந்த பீரியட் ஆஃப் அடலசன்ஸ் ரெக்வயர்ஸ் ஃப்ரம் த இண்டிவிஜுவல் டு டிசைட் அபவுட் தேர் ஒகேஷன். அவங்க ஒகேஷனை டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் சேனலைஸ்டு கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ், லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெச்சூரிட்டி. இதில் எது ரைட் சாய்ஸ்னு அவங்க சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் பண்ணோம்னா ஈஸியாக வந்துட்டு அவங்க கரெக்டான சேனலைஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஈஸியாக அவங்கள நம்ம கைட் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அந்த கேரியர் சாய்ஸ் வந்து அவங்களுடைய ஒரு கேரக்டரில் ஒன்றா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்னால, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலையும், அதுக்கப்புறம் இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், இந்த 5 டைமென்ஷன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்னால நிறைய வந்துட்டு எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ்ஸு, அப்புறம் மூட் ஸ்விங்ஸு இதெல்லாமே இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஹைட்டனிங் ஆஃப் ஆல் த எமோஷன்ஸ், இது வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஆங்ஸைட்டி இருக்கும், எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியாமல் அந்த மாதிரி இருக்கலாம். மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். அப்புறம் டெசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப கன்ஃபியூஷன் அண்ட் இன்டெசிஷன். சில இடங்களில் பார்த்தோம்னா நம்மளே சொல்லுவோம், நீ வந்து குழந்தை, இன்னும் ஒரு 13-14 ஏஜில் இருக்கும், உனக்கு இன்னும் அவ்வளோ வயசு வரல, ஒய் ஆர் டூயிங் தட் அப்படின்னு நம்ம கேட்போம். அதே இன்னும் ஒரு 1 இயர் கழிச்சுட்டு இவ்வளோ பெரிய பையனாகிட்ட நீ பண்ணக்கூடாதா அப்படிங்கும்போது அவங்களுக்கு நம்ம குழந்தையா ஒரு அடல்ட்டாக ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது they will not be able to take a proper decision in whichever field it may be. So அந்த மாதிரி டைமில் they have a great confusion and indecision. Then lethargy, it's okay, இதனால் என்ன இப்போ ஆனால் ஆகட்டும், இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரியான அந்த லெத்தார்ஜி, ஒரு லேசினஸ், கிளம்சினஸ் இது வந்துட்டு இருக்கும் அவங்களுக்கு அந்த ஏஜில் வந்துட்டு இருக்கும். தென் ஆங்கர் அண்ட் இரிட்டபிலிட்டி, எதுக்கு எடுத்தாலும் கோவம். நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து கரெக்டாக இருந்தாலும் பேரண்ட்ஸ் கைட் பண்ணும்போதுட்டு ஐ கேன் மேனேஜ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோவம் வரும். தென் எக்ஸ்பெரிமெண்டேஷன், எதையுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அது ரிஸ்க்காக இருந்தாலும் சரி, அது ரிஸ்க்குன்னு தெரிஞ்சாலும் சரி நான் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பைக் ரேசிங்,
இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டிங்கில் செல்ஃபீஸு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும், அது ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறது. இது வந்து நெகட்டிவ்ல. பாசிட்டிவாகவும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ அப்பா பிஸ்னஸ் எடுத்துக்கலாம், நம்ம எடுத்து பார்க்கலாம், செஞ்சு பார்க்கலாங்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய இருக்குது. அது எந்த பாத்தில் அவங்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு மெயின். நம்ம எந்த வகையாக அதை எடுத்துக்கிறோம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறோம் லைஃப்பில் அப்படிங்கிறது தான் வந்துட்டு மெயின். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஆட்டிடியூட் வந்துட்டு அவங்களுக்கு நிறைய இருக்கும், அதை தான் மீன் பண்ணுறாங்க. தென் செக்ஸ் அர்ஜ். இந்த டைமில் வந்துட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நிறையா இருக்கும், ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் நிறையா இருக்கும், மாறி இருக்கும். இந்த மாதிரியான கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் வந்துட்டு அவங்களுக்கு அந்த இன்டென்சிவ் செக்ஸ் அர்ஜ் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும். அதாவது ஒரு கேர்ள் சைல்டாக இருந்தால் மென்சுரேஷன்னா என்ன, பீரியட்ஸ்னால் என்ன, அதை எப்படி சேனலைஸ் பண்ணணும், அந்த மாதிரியான ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கணும். இவங்களுக்கு வந்து நாக்டர்னல் எமிஷன்ஸ் பாய்ஸ்க்கு வந்துட்டு இருந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதுலேருந்து சின்னதுலேருந்து அதுக்கப்புறம் ஆப்போசிட் செக்ஸை நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்குமான ஒரு ப்ராப்பர் செக்ஸ் எஜுகேஷன் வந்து நிச்சயமாக நம்ம கொடுக்கணும். அதுவும் ஒரு முக்கியமான கேரக்டராக வந்து இங்கே பேசப்படுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போது அடலசன்ஸோட கேரக்டர்ஸ், அவங்க அந்த ஏஜில் என்ன மாதிரி எக்ஸிபிட் பண்ணுவாங்க, என்ன இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அடலசன்ஸோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா பர்சனல் இன்ட்ரெஸ்ட், எஜுகேஷனல் இன்ட்ரெஸ்ட், வொகேஷனல் இன்ட்ரெஸ்ட், சோஷியல் இன்ட்ரெஸ்ட், ரெக்ரியேஷனல், ரிலீஜியஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒன்றோட ஒன்று வந்து எப்போவுமே இன்ட்ரெஸ்ட்டும் அங்கே கேரக்டரிஸ்டிக்ஸும் இதனால் அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா மோர் ஆர்லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் மோர் ஆர்லெஸ் அது வந்து ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்த மாதிரி தான் இருக்கும். இதனுடைய ரீசன் இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும், இதனுடைய கேரக்டர் இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இது எல்லாமே காமனாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரிப்பீட்டடாக இருக்கிற மாதிரி கூட சில இடங்களில் இருக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், நீங்கள் கடைசி வரைக்கும் கேளுங்க. ஏன்னா இது வந்து இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வித் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன் எல்லாமே கவர் பண்ணுறதுனால கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அடலசன்ட்டோட இன்ட்ரெஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும்போது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், ஆப்போசிட் செக்ஸ்க்கு எப்படி நம்ம அப்பியர் ஆகணும், ப்ரெசென்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த திங்கிங். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவாங்க, மேக்கப்லேயும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி நிற்கிறதும் அவங்களோட ஒரு இதுவாக இருக்கும். தே லவ் தேர் ஓன் பாடி விச் இஸ் நோன் அஸ் நார்சிசம் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க தன்னைத்தானே வந்துட்டு ரொம்ப அதிகப்படியாக விரும்புவாங்க. நம்ம இப்படி இருக்கணும், இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், இப்படி மேக்கப் பண்ணிக்கணும், இப்படி ப்ரெசென்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த திங்கிங் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கும். இது வந்து பர்சனல் இன்ட்ரெஸ்ட். எஜுகேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வந்துட்டு அவங்கள முன்னிறுத்திப்பாங்க. என்னெல்லாம் அவங்களால கேப்பபிலிட்டி இருக்கோ அதெல்லாம் போர்ட்ரே பண்ணணும், வெளியில் தெரியணும், ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஷைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எஜுகேஷனலில் கரிக்குலர் அண்ட் கோ கரிக்குலர் கேம்ஸாக இருக்கட்டும், சயின்ஸ் கிளப் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்கர்ஷன், அசோசியேஷன், இல்லை கிராஃப்ட் ஒர்க் எதுவாக இருந்தாலும் அதை முன்னாடி நின்று பண்ணி அதோட நம்மக்கிட்ட இருக்கிற அந்த டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒகேஷனல் இன்ட்ரெஸ்ட். இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து ஜென்ரலாகவே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தோம்னா மென் வந்துட்டு பாய்ஸ் வந்துட்டு இந்த மெக்கானிக்கல் கொஞ்சம் இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாமினா இருக்கிற ஜாப்லேயும், விமன் வந்துட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்ட் டூயிங் ஜாப்ஸு, இந்த கம்யூனிகேஷன், ஹெச்ஆர் இந்த மாதிரியானதெல்லாம் தாங்க. இப்போ வந்துட்டு மோரார்லெஸ் எல்லாருமே அவங்களுடைய ஓன் பேஷனுக்கு தகுந்த மாதிரியான ஜாப்ஸ் செலக்ட் பண்ணுற அளவுக்கு இப்போ வந்துட்டு தே ஆர் மெச்சூர்ட் எனஃப். நெக்ஸ்ட்டு சோஷியல் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தோம்னா மெயினாக வந்துட்டு அவங்களோட சோஷியல் குரூப் வந்து பியர் குரூப்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்க பியர் குரூப் மூலயமா அவங்க இண்டிவிஜுவல் ஒப்பீனியனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்புறமா நிறைய கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ்லலாம் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, வாலண்டியர் பண்ணுறாங்க, நிறைய இடத்துல வாலண்டியர்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து இப்போது இந்த ஃப்ளட் டைம்லேயே ஆகட்டும், கொரோனா டைம்லேயே ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு க்ரௌடி டைம் அந்த மாதிரியான ஒரு தேவை இருக்கிற இடத்துல வந்துட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் வந்துட்டு வாலண்டியர் பண்ணாங்க. இதெல்லாம் தான் வந்துட்டு அவங்களோட இப்போ இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து இட்ஸ் அ வெரி பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதெல்லாம் வந்துட்டு இந்த சோஷியல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு அவங்களுடைய சோஷியல் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குங்கிறது நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெக்ரியேஷனல் இன்ட்ரெஸ்ட்னால் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஆர்டிஸ்டிக் இன்ட்ரெஸ்ட், ஸ்டோரிஸ் எழுதுறது, போயம்ஸ் எழுதுறது, பிக்சர்ஸ், பெயிண்டிங்கு, டான்ஸு, லிசனிங் டு த ரேடியோ, சேட்டிங்கு, புக்ஸ் படிக்கிறது, இந்த மாதிரியான மற்ற ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸில் வந்துட்டு அவங்கள ரொம்பவே அவங்க ஈடுபடுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலீஜியஸ் இன்ட்ரெஸ்ட், இந்த ஒரு பர்டிகுலர் டைமில் என்ன ஆகும் அப்படின்னா
நிறைய ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் அவங்க ஃபேமிலியில் அவங்கவுங்க ரிலீஜியஸுக்கு தகுந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து சயின்டிஃபிக்காக அவங்க வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. நான் எதை பிலீவ் பண்ணணும், எதை பிலீவ் பண்ணக்கூடாது, எதுக்கு நான் இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான வை அப்படிங்கிற கேள்வி எழும். அந்த வை அப்படிங்கிற கேள்விக்கு ரீசன் கண்டுபிடிக்கும் போது தேல் ஏபிள் டு கம்பேர் இட் வித் த சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன். சயின்டிஃபிக்காக அது ஓகே கரெக்ட், இதனால தான் இவங்க வந்து இது ரிலீஜனில் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் நிச்சயமாக அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, ப்ராக்டிஸும் பண்ணுறாங்க. இல்லைன்னா வை ஷுட் ஐ ஃபாலோ அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு கான்ட்ராவர்சிக்கு வருது. பட் அதனால அவங்க ரிலீஜியஸ் இன்ட்ரெஸ்ட்டும் வந்துட்டு நிறையவே ஜாஸ்தி ஆகுது இந்த பர்டிகுலர் பீரியடில். ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் வந்துட்டு ஜென்ரலாக தே ஹாவ் அன் வெரி பப்ளிங் எனர்ஜி. அதாவது அந்த ஹார்மோனல் செக்ரீஷன்ஸ்னாலையும் அந்த எனர்ஜி லெவல் ரொம்ப ஹையாக இருக்கிறனாலே அந்த எனர்ஜியை எங்கேயோ ஒரு இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணணும் இல்லையா, எங்கேயாவது அதை ட்ரெயின் அவுட் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் மேலே ஆட்டோமேட்டிக்காக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. தே கீப் பிளேயிங். அப்போ தான் அந்த ஆக்சலரேட்டட் எண்டோக்ரைன் சிஸ்டம் எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக சேனலைஸ் ஆகி அது ட்ரெயின் அவுட் ஆகும். ஸோ ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நேச்சுரலாகவே ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அடலசன்ஸோட இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட்டு மெயினாக என்னென்னு பார்த்தோம்னா ப்ராப்ளம்ஸ். இந்த பர்டிகுலர் ஏஜில், இந்த டீனில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை பேஸ் பண்ணி அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுடைய கேரக்டர் என்ன பார்த்தோம், நான் ஒரு சோஷியல் ரெகக்னேஷன் வேணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க, ஒரு இண்டிபெண்டன்சி வேணும்னு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, இந்த ப்ராப்ளமில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி க்ரைசிஸ் வருது. ஐடென்டிட்டி க்ரைசிஸ்னால் நான் யார், நான் இந்த ஒரு ஃபேமிலியில் நான் யார், நான் ஒரு சைல்டாக ஒரு அடல்ட்டாக இந்த சொசைட்டியில் நான் யார், நான் எனக்குன்னு ஒரு பிளேஸை வந்துட்டு நான் வந்து இதில் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த திங்கிங் வருது. he still tries to establish that he is an independence. அவனுக்கு இண்டிபெண்ட் வியூ இருக்குது அப்படின்னு, he has an independent view. அதே மாதிரி மெச்சூரிட்டி ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இந்த போராடுறாங்க. ஸோ தே கெட் தட் ஐடென்டிட்டி கிரைசிஸ். அந்த ப்ராப்பர் ஐடென்டிட்டி கிடைக்கல அப்படிங்கும்போது அது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக ஆகுது. நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன் கேப். ஜெனரேஷன் கேப் வந்து அதுவும் இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. விச் மீன்ஸ் தட் இப்போ வந்து டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்டேட் ஆகிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து தே ஈஸிலி கெட் அடாப்டட் டு தட் டெக்னாலஜி அண்ட் வாட் எவர் இட் இஸ் அப்டேட்ஸ். பட் அதுக்கு முந்தின ஜென்ரேஷன் எல்டர்ஸ்னால வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் அதை அடாப்ட் ஆக முடியல. அப்படிங்கும்போது அந்த ஒரு கேப் இருக்குது. அதே மாதிரி அவங்க சொல்கிற விஷயங்கள் இவங்களுக்கு பிடிக்கல, புரியலை. அதே மாதிரி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதும் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இந்த ஜெனரேஷன் கேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகுது. அது இந்த அடலசன்ட் பீரியடில் ரொம்ப ஒரு பீக்கில் இருக்கும். அந்த சரியான எதுக்காக அவங்க நமக்கு இது சொல்கிறாங்க அப்படின்னு அந்த புரிஞ்சிக்க முடியாத ஒரு தன்மை. அடல்ட்னா வந்து தேல் கீப் ஆன் அட்வைசிங், தேல் கீப் ஆன் புட்டிங் ரூல்ஸ் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் அவங்களுக்கு இருக்கிறனால அந்த ஜெனரேஷன் கேப் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அவங்களால அடல்ட் சொல்கிறது எதையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நெக்ஸ்ட் நெகட்டிவ் அண்ட் நான் கன்ஃபர்மிஸ்ட் ஆட்டிடியூட். நெகட்டிவ் அண்ட் நான் கன்ஃபர்மிஸ்ட் ஆட்டிடியூட் அப்படின்னா அந்த அடலசன்ட் பீரியடில் என்ன பண்ணுவாங்க, தே அப்போஸ் ஆல் த எல்டர்ஸ், பர்டிகுலர்லி தோஸ் ஹூ கண்ட்ரோல் தெம். யார் வந்து அவங்களுக்கு அத்தாரிட்டேரியனாக இருக்காங்களோ, அவங்கள டாமினேட் பண்ணுறாங்களோ, அது பேரண்ட்ஸோ இல்லை ப்ரொஃபஸர்ஸோ இல்லை வேறு யாரோ வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவங்க, யார் வந்து அவங்கள ஒரு கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து அப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்து அவங்களுக்கு இருக்கும். தே கொஸ்டின் எவ்ரி சோஷியல் ட்ரெடிஷன் அண்ட் டு நாட் மீக்லி கன்ஃபர்ம் டு ஆல் கஸ்டம்ஸ் which create problems in their social adjustment. சோஷியலோட அட்ஜஸ்ட் ஆக மாட்டாங்க. ஏன், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், why I should do, why I should follow this, அது மாதிரி திருப்பி அவங்களுடைய கஸ்டம்ஸ் பிலீவ்ஸ் எல்லாத்துலேயுமே கேட்பாங்க. ஒரு பேரண்ட்டோ இல்லை ஒரு எல்டரோ, நீ வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிலீஃப் இருக்குது, we have to do அப்படின்னா நான் ஏன் பண்ணணும், என்னால் முடியாது, அந்த மாதிரி அவங்கள அப்போஸ் பண்ணணுங்கிற அந்த ஆட்டிடியூட் வந்து டெவலப் பண்ணுவாங்க. அதுவும் இந்த ஏஜில் வந்துட்டு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. நெக்ஸ்ட் டாமினேஷன் ஆஃப் செக்ஷுவல் அர்ஜ். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலையும் ஒரு ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணாமல் ப்ராப்பராக செக்ஸ் எஜுகேஷன் இல்லை அப்படின்னா அந்த செக்ஸ் அர்ஜ்னால தே டென்ட் டு டூ மெனி ராங் டூயிங்ஸ். அதே மாதிரி அவங்களுடைய பாதை வழி மாறி போகிறதுக்கான தருணங்கள் நிறையவே இருக்குது. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு ப்ராப்பரான செக்ஸ் எஜுகேஷன் கொடுத்து அவங்கள ப்ராப்பராக சேனலைஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய ஒரு பொறுப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் கன்ஃபியூஷன் அண்ட் ஹெசிடேஷன் இன் செலக்டிங் அண்ட் ஒகேஷன். ஸோ இதுவும் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம். ஒரு ஒகேஷ்னல் கேரியர் கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். இப்போ இந்த ஸ்கூல் 12th அப்புறம் என்ன மாதிரியான ஒரு கோர்ஸ் எடுக்கணும், இல்லை இந்த காலேஜ் யூஜிக்கு அப்புறம்
பிஜியில் என்ன மாதிரியான ஒரு இது இருக்கலாம், இல்லை ஜாபுக்கு போகலாமா, இல்லை அப்பாவோட பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர் ஒகேஷ்னல் கைடன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. அது ப்ராப்பராக கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். எஸ் ஐ கேன் டூ, ஐ வில் டூ அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் அந்த கைடன்ஸ் கிடைக்கிறது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. நெக்ஸ்ட் எமோஷனல் ஸ்விங்ஸ். இது நம்ம எல்லா வீடியோஸ்லையுமே கண்டினியூஸாக இப்போ 2-3 வீடியோவில் பார்த்துட்டு வரோம். டியூ டு தட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லா எமோஷன்ஸும் ஒரு பீக்கில் இருக்கிற ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு மூட் ஸ்விங்ஸ், எமோஷனல் ஸ்விங்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். ஆஸ்பைரிங் ஃபார் அட்டானமி. அட்டானமி இஸ் இண்டிபெண்டன்ஸ். ஆஸ்பைரிங் ஃபார் அட்டானமி இஸ் நான் இண்டிபெண்ட், ஐ கேன் டூ அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஆஸ்பிரேஷன் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. எல்லா இடத்துலையும் என்னால் முடியும், நான் ஒரு க்ரோன் அப் தான், ஐ எம் எ மெச்சூர், என்னால் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தே ஃபீல் தே ஆர் க்ரோன் அப் அண்ட் மெச்சூர் அண்ட் ஆல்சோ எக்ஸ்பெக்ட் டியூ ரெகக்னேஷன் ஃப்ரம் அதர்ஸ். மற்றவங்க கிட்டேருந்து ஒரு சோஷியல் ரெகக்னேஷனோ, ஒரு பியர் குரூப் ரெகக்னேஷன், இல்லை ஃபேமிலியில் ஒரு ரெகக்னேஷன் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதும் இல்லை சூப்பர்வைஸ் பண்ணுறதும், ஒரு ஜாப் அவங்க கிட்ட சொல்லிவிட்டு அதை நம்ம போய் பின்னாடி சூப்பர்வைஸ் பண்ணால் அது அவங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பியர் குரூப் டாமினன்ஸ். இதுவும் தான் ஒரு மெயின் ப்ராப்ளமாக இருக்குது. ப்ராப்பரான ஒரு பியர் குரூப் இருந்துட்டாங்க அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பட் அது இல்லாமல் ஒரு ராங் பியர் குரூப்பில் இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த பியர் குரூப்போட டாமினன்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது அவங்களுக்கான அந்த பாத் தே மூவ் அது வந்துட்டு தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளமாக மாறிடும். ஸோ இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த பேரண்ட்ஸ் டு ஹெல்ப் தேர் adolescent children in selecting their friends and channelize the energy of peer group in constructive and creative activities. ஸோ இவங்களை மட்டும் இல்லை, அவங்க பியரும் யார், ஃப்ரெண்ட்ஸும் யாருன்னு பார்த்து அவங்களையும் நம்ம ப்ராப்பர் சேனலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிட்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக சேனலைஸ் ஆகிடுவாங்க அப்படிங்கிறது தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ இந்த பியர் குரூப்போட டாமினன்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் தான் இஃப் இட் இஸ் இன் த ராங் சைட். நெக்ஸ்ட் டெலிங்க்வன்சி ஆஃப் இன் அடலசன்ஸ். டெலிங்க்வன்சிங்கிறது வந்துட்டு குற்றம், தப்பு. இந்த ஏஜில் வந்துட்டு அவங்க நிறைய தப்பான வழியில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையவே இருக்குது. விச் மீன்ஸ் ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம். அவங்க வந்து சொசைட்டியை புரிஞ்சுக்கணுன்னு நிறைய பேர் வந்து பாலிட்டிக்ஸில் இன்வால்வ் ஆவாங்க, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வரலாம். இல்லைன்னா வேறு ஒரு பியர் குரூப்னால கூடாத நட்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறமா வந்துட்டு ஃபினான்ஷியல் வேணும், இண்டிபெண்ட்னா ஐ எம் அன் இண்டிபெண்ட், எனக்கு சம்பாதிக்கணும், இல்லை என்னோடய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஃபினான்ஸ் வேணும் அப்படிங்கிறனால தப்பான வழியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த டெலிங்க்வன்சி இன் அடலசன்ஸ் வந்துட்டு நிறைய ஒரு பெரிய ப்ராப்ளம். இதில் வந்து அவங்க ப்ராப்பராக வந்துட்டாங்க, எந்த ஒரு தப்பான வழிக்கும் போகாமல் வந்துட்டாங்கனாலே தேர் லைஃப் இஸ் வெல் செட்டில். நெக்ஸ்ட்டு டே ட்ரீமிங் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா ஜென்ரலாகவே நடக்கும், இது எல்லாருக்குமே நடக்கும். பட் அடலசன்ஸ்க்கு வந்து ரொம்பவே நடக்கும். ஸோ இது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். இஃப் தே ஹாவ் அன்சாட்டிஸ்ஃபைட் நீட்ஸ், அவங்களோட தேவைகள் சரியாக பூர்த்தி ஆகலை, அவங்களுக்கு தேவையானது கிடைக்கல, ஒரு ஏக்கம் இருக்குது, இல்லை ஒரு பொறாமை இருக்குது, ஒரு ஜெலசி ஃபீலிங், இந்த மாதிரி இருக்கும்போது டே ட்ரீம். இல்லை அப்படின்னா ஜென்ரலாகவே என்ன ஒரு ஹைக்லேயே இருப்பாங்க. எல்லா எமோஷன்ஸும் ஹையாக இருக்கும்போது ஒரு டைம் பார்த்தா லவ் ஃபீல் வந்து பயங்கர ஹையாக இருக்கும், இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹைக்கில் இருப்பாங்க. இன்னொரு டைம் ஆங்கர் ஜாஸ்தியாக இருக்கும்போது இவன் இப்படி பண்ணா என்ன, அந்த மாதிரி அந்த மூட் ஸ்விங்ஸ்க்கு தகுந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் டே ட்ரீமிங்கில் இருப்பாங்க. இந்த டே ட்ரீமிங் வந்து க்ரியேட்டிவாக இருந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, பாசிட்டிவாக இருந்துருச்சு, நம்ம லைஃப் எப்படி அமைச்சிக்கலாம், ஓகே நம்ம இந்த அச்சீவ் பண்ணணும்னா நம்ம இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டே ட்ரீமிங்காக இருந்தால் ஓகே, நோ ப்ராப்ளம். பட் இந்த டே ட்ரீமிங் அதிகமாகியோ இல்லை நெகட்டிவ் வேல போச்சுன்னா அதுவே வந்துட்டு அவங்க லைஃப்பை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்காலஸ்டிக் பேக்வர்ட்னஸ்னால் அகடமிக்கில் பின்தங்கி இருக்கிறவங்க. இது வந்து அந்த காக்னிட்டிவ் எபிலிட்டி சரியாக இல்லாமல் பின்தாங்கி இருந்தாலும் ஓகே, இல்லை ஃபினான்ஷியல்னால பின்தங்கி இருக்கிறது, இல்லை இப்போ இருக்கிற டெக்னாலஜியோட கோப்பப் பண்ண முடியாமல் பின்தங்கி இருக்கிறது, எப்படி இருந்தாலும் அந்த அகடமிக் பேக்வர்ட்னஸ் இருந்ததுன்னா அது வந்து ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்குது. அதனால அவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கம்மியாயிரும், அவங்க ஜென்ரலாக எந்த இடத்துக்கும் போக மாட்டாங்க, மூவ் பண்ண மாட்டாங்க, வெளியில் போய் சொல்லும்போது ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க, யாரோடையும் மிங்கிள் ஆக மாட்டாங்க, என்ன ஒகேஷன் எடுக்கிறது, என்ன மாதிரியாக படிக்கிறது, நம்ம லைஃப் என்ன ஆகுமோங்கிற ஒரு டிப்ரெஷன் வந்துடும், ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, ஃபினான்ஷியல் ப்ரெஷர் அண்டு வீட்டில் ஃபேமிலி ப்ரெஷரும் இருக்கும், நான் அவ்வளோ பைசா கட்டுற நீ படிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர், இது எல்லாமே சேர்ந்து அவங்கள கம்ப்ளீட்டாக டவுனில் புல் பண்ணி விட்டுடும். நெக்ஸ்ட்டு ரேகிங் இப்போ எல்லா காலேஜஸ்லேயும் 99% வந்து
பேன் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அங்கங்கே இருக்குது. அது வந்து பாசிட்டிவாகவும் ஹெல்தியாகவும் இருந்துச்சுன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணுறக்கூடிய அளவில் ரேகிங் இருந்துச்சுன்னா அது பிரச்சனை கிடையாது. பட் அது எல்லை மீறி போகும்போது அது நிச்சயமாக ஒரு ப்ராப்ளம் தான். எக்ஸாமினேஷன் ஃபியர், இது இப்போது இந்த சூழ்நிலையில் எல்கேஜி கிட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே இதை வந்து கொண்டு வந்துட்டோம் நம்ம. அந்த எக்ஸாமினேஷன் ஃபியர் வந்து இட்ஸ் அ மேஜர் ப்ராப்ளம் தான். அதனால நிறைய குழந்தைங்க எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே தப்பான முடிவு எடுக்கிற மாதிரி நிறைய குழந்தைங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது எக்ஸாம் இஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் லைஃப். கண்டிப்பாக படிக்கணும், நல்லா எழுதணும், பாஸ் பண்ணணும். ஒருவேளை நம்ம கம்ப்ளீட் எஃபர்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அது வரல அப்படின்னா தட்ஸ் ஓகே. இப்போ ஒரு விஷயம் வரல அப்படின்னா இதை விட பெட்டராக நமக்கு ஒரு விஷயம் வரப்போகுதுங்கிறத வந்துட்டு நம்ம எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இது இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியான அந்த திங்கிங் வரக்கூடாது. அதை வந்து நம்ம சின்னதுலேருந்தே ப்ராப்பராக அவங்கள கொண்டு வரணும். செல்ஃப் ப்ரைட் அண்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அவங்களுக்கு அந்த ப்ராப்பர் ரெகக்னேஷனும் அவங்களுக்கு நான் அப்படிங்கிற அந்த ப்ரைடும் இருக்குது. அது கிடைக்கல அப்படிங்கும் போது அதுக்கான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடுது. ப்ராப்பர் ரெகக்னேஷன் கிடைக்கலன்னா ஓகே நம்மளால் முடியாது, அவ்வளோதான், நம்ம இப்படி தான், நம்ம வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடுச்சுன்னா தென் அதுலேருந்து அவங்க வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து இப்போ இருக்கிற அடலசன்ஸ் கிட்ட நிறையவே இருக்குது. அது ஒரு ப்ராப்ளமாகவும் இருக்குது. அடலசன்ட் டிப்ரெஷன் அண்ட் சூசைட், இது வந்து நான் அட்ரஸே பண்ணக்கூடாது. அந்த லெவலில் வந்துட்டு இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இது என்ன சொல்கிறதுனே தெரியல, ஏன் அது நடக்குதுன்னே தெரியல. இது மீடியாவா, சொசைட்டியா, இல்லை இந்த ஜெனரேஷனா, இது எதனால் இது வந்து ரீசெண்டாக இப்போ அடலசன்ட் ப்ராப்ளமில் இந்த 20s ஐ மீன் 2000க்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இந்த அடலசன்ட் டிப்ரெஷன் அண்ட் சூசைட். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம பெருசாக கேள்விப்பட்டதே கிடையாது. இப்போ இருக்கிறதுக்கு ரீசன் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். இதை கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணி வந்தே ஆகணும். ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டு பி அன் அடலசன்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் சப்ஸ்டன்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் விச் மீன்ஸ் ட்ரக் அடிக்ஷன், ஆல்கஹால், சிகரெட், இந்த மாதிரியான வேரிய சப்ஸ்டன்ஸ்னால அவங்க அடிக்ட் ஆகி அதனால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமும் அடலசன்ட் ஏஜில் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே வந்துட்டு அடலசன்ட் ஏஜில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு பேரண்ட்டாக, ஒரு எல்டராக நம்ம எப்படி கைட் பண்ணலாம், இல்லை சப்போர்ட் பண்ணலாம். டு ஹாவ் அ ப்ராப்பர் நாலேஜ் ஆஃப் அடலசன்ட் சைக்காலஜி. ஃபஸ்ட்டு நம்ம இன்னொருத்தருக்கு போய் ஹெல்ப் பண்ணுறோம், சப்போர்ட் பண்ணுறோம், இல்லை கைட் பண்ணுறோம், அட்வைஸ் பண்ணுறோம், வாட் எவர் இட் மீன்ஸ், என்ன பண்ணாலும் ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அடலசன்ட் சைக்காலஜி என்னன்னு, அவன் ஏன் அப்படி பண்ணுறாங்க, எதனால் அப்படி பண்ணுறாங்க, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சால் தான் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் யூ ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் நாலேஜ் ஆஃப் அடலசன்ட் சைக்காலஜி. அடலசன்ட் பீரியடில் என்ன நடக்கும், அவங்களோட சைக்காலஜி எப்படி இருக்கும், ஏன் அப்படி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க, ஒரு ஆங்கர் டேண்ட்ரம் காட்டுறாங்க, ஒரு மூட் ஸ்விங் ஆகுது, ஒரு டிப்ரெஷனுக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது அது ஏன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அது ஏன் அப்படி பண்ணக்கூடாது, வரக்கூடாது, அதுலேருந்து எப்படி அவங்கள வெளியில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொல்யூஷன் ஆர் கைடன்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ டு ஹாவ் ப்ராப்பர் நாலேஜ் ஆஃப் அடலசன்ட் சைக்காலஜி. நெக்ஸ்ட் ப்ரொவைடிங் சூட்டபிள் என்விரான்மெண்ட் ஃபார் ப்ராப்பர் க்ரோத். ஓகே, சூட்டபிள் என்விரான்மெண்ட் விச் மீன்ஸ் அது வந்து எல்லாமே தான் சூட்டபிள் என்விரான்மெண்ட். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி, ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டு, நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு, அவங்க ஃபிசிக்கல் சேஞ்சஸ், மென்டல் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே கோப்பப் பண்ணி வரக்கூடிய அளவில் ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டு இருக்கணும். அண்ட் நாலேஜ் ஆஃப் ஹெல்த் பற்றின நாலேஜ் இருக்கணும். பர்சனல் ஹைஜீன், அந்த ஹெல்த் பற்றின நாலேஜ்ன்னு மெயின் பண்ணுறது வந்து இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக ஒரு சைல்டுலேருந்தே நம்ம கொடுக்கணும். அடலசன்ட் மட்டும் இல்லை, சைல்டுலேருந்து. ஏன்னா இப்போ நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸு, அதாவது நியூட்ரிஷியஸ் ஃபுட் சாப்பிட்றத விட அன்ஹெல்த்தி ஃபுட்ஸ்னால் நிறைய நம்ம லைஃப் ஸ்டைலில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஹெல்த்னா என்ன, அதுக்கு என்ன மாதிரியான நியூட்ரிஷன் எடுத்துக்கணும், அதை எப்படி நம்ம ப்ராப்பராக கொண்டு வரணும் அப்படிங்கிற எஜுகேஷனும் நாலேஜையும் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். தென் பர்சனல் ஹைஜீன், அந்த பியூபர்ட்டி ஸ்டேஜ் ஆகட்டும், அதுக்கப்புறமா ஆகட்டும், அவங்களுக்கு அந்த பர்சனல் ஹைஜீன் எப்படி மெயின்டைன் பண்ணணும்,
எப்படி கிளென்லினஸ்ஸாக இருக்கணும், வேரியஸ் டிசீசஸ் எல்லாம் என்ன இருக்குது, அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும், அவங்கள எப்படி ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற எல்லா எஜுகேஷனும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் என்விரான்மெண்ட்டில் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் எதுலையாவது காட்டுறாங்க அப்படின்னா அதை டெவலப் பண்ணக்கூடிய அளவில் அவங்களுடைய கரிக்குலம் ஆகட்டும் இல்லை கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய அளவில் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் என்விரான்மெண்ட்டை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். ஒரு ப்ராப்பர் என்விரான்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு ஃபேமிலியோ ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளோ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு மதிப்பு இருக்குது இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலே அவங்க ப்ராப்பர் சேனலைஸில் வந்துடுவாங்க. அதை நம்ம பெருசாக போட்டு அவங்களை இது பண்ண தேவை கிடையாது. ஸோ நம்மளுடைய ஒரு பேரண்ட்டோட எல்டரோடைய ஒரு கடமையாக வந்துட்டு வி ஹாவ் டு ப்ரொவைட் அண்ட் ப்ராப்பர் என்விரான்மெண்ட் ஃபார் த அடலசன்ட் டு க்ரோ. ரெண்டரிங் ப்ராப்பர் செக்ஸ் எஜுகேஷன் கட்டாயமாக இன்றைய சூழ்நிலையில் இது தேவை. இது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், கேர்ள் சைல்டாக இருந்தாலும் பாய் சைல்டாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆப்போசிட் செக்ஸை வந்து நம்ம எப்படி பார்க்கணும், அவங்கக்கிட்ட எப்படி பழகணும், அவங்கள வந்து தேர் ஆல்சோ ஹியூமன் அப்படிங்கிற மாதிரியான ஃபஸ்ட்டு ஒரு திங்கிங் இருக்கணும். அதுக்கப்புறம் செக்ஸ் எஜுகேஷன் அது பர்சனலாக இருந்தாலும் சரி இல்லை அடுத்த செக்ஸை பற்றினதாக இருந்தாலும் சரி ப்ராப்பரான செக்ஸ் எஜுகேஷன் வந்துட்டு அவங்களுக்கு இந்த ஏஜில் கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த ஏஜில் அது ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்க எந்த ஒரு தப்பான ஆக்டிவிட்டீஸ்லையும் இன்டல்ஜ் ஆக மாட்டாங்க. ப்ராப்பர் டீலிங் வித் த அடலசன்ஸ். ப்ராப்பர் டீலிங் அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கான ரெகக்னேஷனை நம்ம கொடுக்கணும். பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஷுட் ரெகக்னைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த அடலசன்ட். அவங்கள ரெகக்னைஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ அவங்களுடைய பியர் குரூப்பையும் ரெகக்னைஸ் பண்ணணும். என் ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு பையன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தானா அவங்களையும் மதித்து மரியாதையாக நம்ம நடத்தணும். அவங்க முன்னாடி நம்ம பசங்களையும் மரியாதையாக நடத்தணும். இந்த மாதிரி நடத்தினாலே அவங்கள ரெகக்னேஷன் இருக்குது, நம்மளுடைய திங்கிங்க்கும் வேல்யூ இருக்குது அப்படிங்கும்போது அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்டர் ஷுட் நாட் அட்டெம்ப்ட் டு த்ரஸ்ட் தேர் வியூஸ் அண்ட் டெசிஷன் ஆன் அடலசன்ட். நம்மளுடைய எண்ணங்களையும் முடிவுகளையும் அவங்க மேலே நம்ம திணிக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்கள எல்லா விதத்துலேயும் ஆர்கியூ பண்ணி அவங்கள இது பண்ணக்கூடாது. ரேஷ்னல் கன்வின்ஸ் பண்ணணும். ரேஷ்னல் ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு ஜென்டிலாக அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நம்ம இதுக்கு கொண்டு வரணும். As adolescents crave for recognition, teacher and parents should invite their views and ideas and give due consideration and recognition. அவங்களோட ஐடியாஸ்க்கும் வியூஸ்க்கும் ப்ராப்பர் ரெக்கக்னேஷனும் கன்சிடரேஷனும் நிச்சயமாக நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க ரொம்ப எனர்ஜைஸ்டாக இருக்கிறனால அவங்க எனர்ஜியை வந்துட்டு ப்ராப்பர் சோஷியல் ரெக்கக்னேஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவங்கள சேனலைஸ் பண்ணுறதுக்கு ஃபீல்ட் ட்ரிப்ஸு, என்சிசி கேம்ப்ஸு, ஃபைன் ஆர்ட்ஸு இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்கள இன்டல்ஜ் பண்ணணும். The teachers and parents should serve themselves as a role model for adolescents in the religious and moral sphere instead of criticizing and reprimanding them. அதாவது நீ இதை பண்ண மாட்டேங்கிற, நீ செய்ய மாட்டேங்கிற, நீ வரமாட்டேங்கிற அப்படின்னு அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுறதை விட்டுட்டு we should be a role model. 10 நாள் நம்ம பண்ணோம்னா 11ஆவது நாள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பண்ணுவாங்க. ஸோ ஒரு டீச்சராக இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் டீச்சராக இருக்கட்டும் பேரண்ட்டாக இருக்கட்டும் எந்த விஷயத்தை நம்ம வந்து ஒரு அடலசன்ட் கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் டூ தட் பர்டிகுலர் ஆக்டிவிட்டி. நீங்கள் அவங்க வந்து ஃபிட்டாக இருக்கணும், டெய்லி மார்னிங் ஜாகிங் மெடிடேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம தூங்கிட்டு அவங்கள எழுப்பின்னு பண்ணினா அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ வி ஷுட் பி த லிவிங் ரோல் மாடல் ஃபார் தோஸ் கிட்ஸ். ட்ரைனிங் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் எமோஷனல் நீட்ஸ். இது வந்து அந்த எமோஷ்னல் மூட் ஸ்விங்ஸ் இருக்கிறனாலையும் அந்த டேண்ட்ரம்ஸ் அவங்க எக்ஸிபிட் பண்ணுறதுனாலையும் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக எமோஷ்னல் நீடை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது ப்ராப்பராக சாட்டிஸ்ஃபை ஆகலை, அவங்க ஆங்கர் சரியாக பர்ஸ்ட் அவுட் ஆகலை, அவங்களுடைய லவ் சரியான இடத்துல ஃபிக்ஸ் ஆகலை, விச் மீன்ஸ் அவங்க ரெகக்னிஷன் கிடைக்கல அப்படின்னா அவங்க ரொம்ப கைண்டாக இருக்கிற இடத்துல நம்ம அவங்கள நெக்லெக்ட் பண்ணுறோம், இல்லைன்னா அவங்கள வந்துட்டு அவங்க ஆங்கரை தப்பாக யூஸ் பண்ணிக்கிறோம். நிறைய பார்ட்டிஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோ இல்லை வேறு ஏதாவது லீடர்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ப்ரொவோக் பண்ணி விட்ருவாங்க யங்ஸ்டர்ஸ். அந்த மாதிரி அவங்களுடைய தேவைகளுக்கு ப்ரொவோக் பண்ணும்போது இவங்களோட ஆங்கரை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்போவுமே இந்த எமோஷன்ஸ் வந்து ப்ராப்பராக சேனலைஸ் ஆகி போயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் வந்துட்டு எண்ட் ஆகும். அதை வந்து நம்ம பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்துட்டு ப்ராப்பர் சேனலைசேஷன் ஆர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த எமோஷனல் நீட்ஸ் டு டேக் கேர் ஆஃப் தி ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி அடலசன்ஸ். இஃப் இன் கேஸ் அந்த பர்டிகுலர் அடலசன்ட் கிட்க்கு வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ட்ராயிங்கில் இல்லை வேறு ஏதாவது கோகரிக்குலர் ஆக்டிவிட்டியில் அப்படின்னா அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை அவங்களுக்கு ப்ராப்பராக கற்றுக்கிற மாதிரி அதில் வந்து நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ப்ரொவைடிங் ரிலீஜியஸ் அண்ட் மாரல் எஜுகேஷன்.
அவங்க ரிலீஜியனோட பிலீஃப்ஸ் என்னவோ இல்லை கஸ்டம்ஸ் என்னவோ அந்த ரிலீஜியஸ் எஜுகேஷனும் அது கூடவே மாரல் எஜுகேஷனும் வந்துட்டு நம்ம ரொம்ப சட்டிலாக ஃபோர்ஸ் பண்ணாமல் ரொம்ப சட்டிலாக வந்துட்டு சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுக்கும்போது நிச்சயமாக அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ப்ரொவைடிங் ஒகேஷ்னல் எஜுகேஷன், ஒகேஷ்னல் ட்ரைனிங், கைடன்ஸ், ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்குது நிறைய. இப்போது கேரியர் கைடன்ஸ் கோர்ஸோ இல்லை கேரியர் கைடன்ஸ் கவுன்சிலிங்கே கூட வந்துட்டு நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எடுக்கணும், என்ன மாதிரியான ஒகேஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான கோர்ஸ் இருக்குது, எதை படித்தா எப்படி அவங்க ஷைன் ஆகலாம், அவங்க இன்ட்ரெஸ்ட் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஒகேஷ்னல் கைடன்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். தென் அரேஞ்சிங் கைடன்ஸ் சர்வீசஸ். கைடன்ஸ் சர்வீசஸ் அப்படிங்கிறது வந்து இப்போது நிறைய ஸ்கூல்ஸில் காலேஜஸில் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இது வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. கைடன்ஸ் செல்ஸ் வந்து ஷுட் பி எஸ்டாப்ளிஷ் அண்ட் மேட் ஃபங்க்ஷனல். எதுக்கு அப்படின்னா ஆஃபரிங் எஜுகேஷனல், ஒகேஷனல் அண்ட் பர்சனல் கைடன்ஸ் டு தி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத்துக்கு அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதாவது யங்ஸ்டர்ஸ்க்கும் அந்த டீனில் இருக்கிற கிட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு எஜுகேஷ்னல் ஒரு ஒகேஷ்னல் கைடன்ஸ்க்கு வந்து நிறைய கைடிங் சர்வீசஸ் வந்து இப்போது அவைலபிளாக இருக்குது. நிறைய ஸ்கூல்ஸில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் சர்வீசஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு பேரண்ட்டாக இல்லை ஒரு டீச்சராக ஒரு எல்டராக வந்துட்டு நம்ம என்ன சப்போர்ட் நம்ம சைட்லேருந்து ஒரு அடலசன்ஸ்க்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கைடன்ஸ் சர்வீஸ் சொன்னேன் இல்லையா, இது என்ன மாதிரியான கைடன்ஸ் சர்வீஸ் இருக்கும் ஸ்கூல்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ரீ அட்மிஷன் சர்வீஸ், ஓரியன்டேஷன் சர்வீஸ், ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், கவுன்சிலிங் சர்வீஸ், பிளேஸ்மெண்ட் சர்வீஸ், ரெஃபரல் சர்வீஸ், ரெமிடியல் சர்வீஸ், ஃபாலோ அப் சர்வீஸ், ரிசர்ச் சர்வீஸ் அண்ட் எவாலுவேஷன் சர்வீஸ். இது பேரில் பார்த்தாலே நமக்கு வந்து அது என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறாங்கன்னு தெரியும். ப்ரீ அட்மிஷன் அப்படிங்கிறது கரெக்டாக ஹை ஸ்கூல் எஜுகேஷன் முடித்த உடனேவே ப்ராப்பரான ஒரு கோர்ஸில் வந்து நம்ம என்ன மாதிரியான கைடன்ஸ் கிடைக்கும், என்ன மாதிரியான கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கைடன்ஸ் கிடைக்கிறது. அட்மிஷன் அப்படிங்கிறது ரைட் பர்சனை ரைட் கோர்ஸில் வந்துட்டு அட்மிட் பண்ணுறதுக்கான ஒரு கைடன்ஸு. ஓரியன்டேஷன் சர்வீஸ் வந்து அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் எந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு போகிறோமோ அவங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் என்ன, ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, ரூல்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு கைடன்ஸ். ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அவனுடைய செல்ஃப் என்னங்கிறது அவனுக்கு சொல்கிறதுக்காக தான். டு நோ ஹிம்செல்ஃப், அசிஸ்டம்ஸ் டு அப்டைன் ரியலிஸ்டிக் பிக்சர் ஆஃப் ஹிஸ் ஓன் எபிலிட்டிஸ். அவங்களுடைய பர்டிகுலர் எபிலிட்டிஸ், இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்துட்டு ப்ரொவோக் பண்ணி வெளியில் கொண்டு வர ஒரு சர்வீஸ் தான் வந்துட்டு ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். தென் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் வந்து ஒரு அசிஸ்டிங் த ஸ்டூடெண்ட் இன் மேக்கிங் அ பெட்டர் சாய்ஸஸ் அண்ட் ஹெல்ப் தம் இன் பெட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் ஆப்டிமம் டெவலப்மெண்ட். எல்லா வகையிலையும் ஒரு ப்ராப்பரான டெவலப்மெண்ட் இருக்கிறதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை என்னென்ன அசிஸ்டன்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன். கவுன்சிலிங் சர்வீஸ் வந்து அந்த ஒர்க்கருக்கும் கைடன்ஸ் ஒர்க்கருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி அவங்கள வந்து ப்ராப்பராக சேனலை பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு இருக்குது அதை வந்துட்டு எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு. பிளேஸ்மெண்ட் வந்து ஆக்சுவலாக அவங்களுடைய இது என்ன, இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களுடைய குரூப் ஒகேஷன் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பிளேஸ்மெண்ட்டில் அவங்கள எப்படி பிளேஸ் பண்ணுறது, ஜாப்க்காக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது. ரெஃபரல் சர்வீசஸ் இவங்க வந்து பர்டிகுலராக பார்த்தா இந்த டீச்சரோ ஒரு கவுன்சிலரோ அந்த ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு சில ஏஜென்சிஸ்க்கு இல்லை சில ஜாப்ஸ்க்கு வந்துட்டு பர்டிகுலராக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து இவங்களுக்கு ஒரு பெட்டர் பிளேஸ்மெண்ட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. தென் ரெமிடியல் சர்வீஸ் வந்து இஃப் இன் கேஸ் எ சைல்ட் நீட்ஸ் ஸ்பெஷல் கேர் இன் எஜுகேஷன், ஒரு ஸ்கில் இல்லை, படிக்க முடியல, எழுத முடியல, புரிஞ்சுக்க முடியல, அந்த மாதிரியான கிட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுக்கறது தான் ரெமிடியல் சர்வீஸ். ஃபாலோ அப் சர்வீஸ் வந்து இந்த கைடன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ அப் ப்ராப்பராக நடக்குதா, அவங்க பிளேஸ் ஆகிறதுலேருந்து எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறது. ரிசர்ச் சர்வீசஸ் நீட் ஃபார் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் ரிசோர்ஸஸ் இது எல்லாமே ப்ராப்பராக எவால்வேட் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக நடக்குதா, இதனோட அவுட்கம் என்ன அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஒரு சர்வீஸ். எவாலுவேஷன் சர்வீஸ் இஸ் த கம்ப்ளீட் ப்ராசஸ் ஆஃப் தி கைடன்ஸ். இதுதான் இந்த எவாலுவேஷன் சர்வீஸ் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா த ஹோல் ப்ராசஸ் இஸ் ப்ராப்பர் அப்படிங்கிறது தான் வந்துட்டு மீன் பண்ணுறாங்க. இது ஜஸ்ட் ஒரு நாலேஜ்க்காக என்ன மாதிரியான கைடன்ஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எப்படி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கைட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இது கொடுத்துருக்கோம்.
இது எதுக்காக இந்த கைடன்ஸ் சர்வீஸ் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா டு ஹெல்ப் இன் தி டோட்டல் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்டோட கம்ப்ளீட் டெவலப்மெண்ட்க்கு, டு எனேபிள் தெம் டு மேக் ப்ராப்பர் சாய்ஸஸ் அட் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் தேர் எஜுகேஷனல் கேரியர். எஜுகேஷனல் கேரியரில் என்ன மாதிரியான கோர்ஸ் எடுக்கணும்லேருந்து எப்படி ஜாபில் பிளேஸ் ஆகணும் வரைக்கும் அப்படிங்கிறதான வேரியஸ் ஸ்டேஜஸை அவங்க ஓவர் கம் பண்ணி வரத்துக்கு, டு ஹெல்ப் தெம் இன் தி ஒகேஷனல் டெவலப்மெண்ட், ஜாப்க்கான டெவலப்மெண்ட், டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் மேக் த பெஸ்ட் பாசிபிள் அட்ஜஸ்ட்மெண்ட் டு த சுச்சுவேஷன் இந்த ஸ்கூல் ஆஸ் வெல் அஸ் இந்த ஹோம். ஸ்கூல்லையும் ஹோம்லேயும் ஒரு ப்ராப்பரான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்தி அதுக்கு எப்படி அட்ஜஸ்ட் ஆகி போகிறதுங்கிறத அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு, டு இன்க்ரீஸ் தி ஹோல்டிங் பவர் ஆஃப் த ஸ்கூல்ஸில் பாதியில் ட்ராப் டவுன்ஸ் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ண அந்த எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் அந்த இதை ஹோல்ட் பண்ணுறதுக்குமான ஒரு கைடன்ஸ், டு மினிமைஸ் த மிஸ்மேட்சிங் பிட்வீன் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஹெல்ப் இன் த டிஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் மேன் பவர். அதாவது படித்தது ஒன்று, வேலை பண்ணுற ஒன்று, அது இப்போது இருக்கிற இவங்க நிறைய பேர் அப்படி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. படிக்கிற படிப்பு ஒன்றா இருக்கும், பட் அவங்க பார்க்குற வேலை சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அந்த மிஸ்மேட்சை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காகவும், டு ஐடென்டிஃபை அண்ட் மோட்டிவ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் வீக்கர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி. வீக்கர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி இஸ் பிலோ த பாவர்ட்டி லைன் ஆர் டவுன் ஷெட்யூல்ஸ் கேஸ்ட் ட்ரைப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு வீக்கர் செக்ஷனை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. டு ஹெல்ப் இன் செக்கிங் வேஸ்டேஜஸ் அண்ட் ஸ்டாக்னேஷன். எந்த இடத்துலையுமே அந்த குழந்தை தங்கி போயிடாமல், தட் இஸ் ஒரு ஹையர் எஜுகேஷனோட ஸ்டாப் ஆகாமல், இல்லை ஒரு பாதியில் கோர்ஸ் இன்கம்ப்ளீட்டாக விடாமல், அந்த மாதிரியான ஒரு ஸ்டாக்னேஷன் இல்லாமல் அவங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் சர்வீஸ் தான் வந்துட்டு இது ப்ரொவைட் பண்ணுது. டு ஐடென்டிஃபை அண்ட் ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் நீட் ஆஃப் ஸ்பெஷல் ஹெல்ப், to ensure the proper utilization of time in non-classrooms. ஒரு ஸ்பெஷல் ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணணும் அப்படின்னா, இல்லை ஸ்பெஷல் எஜுகேஷன் தேவைப்படுதுன்னா அதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்து அவங்கள என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகும். டு மேக் செகண்டரி அண்ட் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் டு மினிமைஸ் த இன்சிடென்ட்ஸ் ஆஃப் இன்டிசிப்ளின் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கும், ஹையர் எஜுகேஷனை ஹையர் செகண்டரியை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த ஸ்கூல் எஜுகேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி லெட்டிங் தெம் டு ஸ்டெப் இன் டு அன் ப்ராப்பர் வெக்கேஷன், அதுக்கான ஒரு கைடன்ஸாக தான் இது வந்துட்டு ஒர்க் பண்ணி சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் கண்டிப்பாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்போவும் சில இடங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனுடைய பர்பஸ் என்னங்கிறது தான் வந்துட்டு காட்டுறதுக்காக இந்த லாஸ்ட் 2 ஸ்லைட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கம்ப்ளீட்டாக ஒரு அடலசன்ட்டோட கேரக்டர் என்ன, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன, அவங்க அதுக்காக நம்ம ஒரு பேரண்ட்டாகவும் ஒரு டீச்சராகவும் என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இது புல்லட் பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்கேன். இதுக்கு நடுவில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸோ இல்லை எதுவோ தெரிஞ்சிருந்தாலும் அதை வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். அண்ட் இதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு ஃப்ளோ சார்ட்டாகவும் கொடுக்கலாம், இல்லை ஒரு மைண்ட் மேப்பாக கொடுக்கலாம், வேறு கிராஃபிக்கல் ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ணி இதை நீங்கள் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் மோர் வீடியோஸ் ஸ்டே டியூன்.